பாக்கலாம் வராளா இல்லையான்னு. ஏலே நான் வேணா ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வரவா? ஆமால அவ புள்ள தாச்சி பொண்ணு வந்தாள்னா தடபுடல அவளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போவோம். அம்மா இருக்காங்க அக்கா, ஓவர் ஆக்டிங் பண்ணா அவங்களுக்கு சந்தேகம் வந்துட போகுது. எப்பவும் பட்டும் படாத மாதிரி நாம ஏதோ சப்போட்டு பண்ணுதா மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதான். அக்கா ஜாக்கிரதை. ஏலே அதுலயும் அந்த சோடா புட்டி இருக்கிறானே உன் மவன், ஒரு வார்த்தைக்கு கூட உன் பேச்ச நம்ப மாட்டேங்கிறானே. எனக்கு பிறந்தது எல்லாமே எனக்கு எதிராத்தான் இருக்கு. 3 பேர்ல என்ன ஆறுக்கா சப்போர்ட் பண்ணுதாங்க. உன் காலையே சுத்தி சுத்தி வந்தவன் இந்த முத்துப்பாண்டி, அவன் ஏன் மனச மாத்தி அந்த பக்கம் இழுத்துட்டாளுங்கல்ல. நாசமா போறவளுங்க விளங்குவாளுங்களா அவளுங்க. அக்கா நீ கவலைப்படாத. நீ முத்துப்பாண்டிங்கிற மீன் இசக்கிங்கிற புழுக்கு ஆசைப்பட்டுட்ட அந்த குளத்துல போய் கிடக்கு. அப்ப இசக்கி இங்க இழுத்துட்டு வந்துட்டா அந்த மீன் தன்னால இங்க ஓடி வந்துரு. அக்கா மெல்ல மெல்ல அம்புட்டியும் நாம சாதிப்போம். நீ கவலையே படாதக்கா. அக்கா பெரிய மீன் நான் இருக்கேன், நான் சொல்லுதேன்க்கா. ஆஹா வந்துட்டானே. அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இசக்கிக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு தானே கூட்டிட்டு வர சொன்னேன். நீ இப்படி வெறுங்கை வீசிட்டு வந்தா என்ன அர்த்தம் இது? அதான் சொன்னனே, ஒரு பெரிய மனுஷி அம்மா மாதிரி ஒருத்தி அனுப்பி வைடான்னு கெஞ்சின. மனசு மாறுவேனான்னு அவன் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி அவனை மடக்கி பேசுறதுக்கு உனக்கு கையால் ஆகலையா? இந்த பாரு, அந்த வீட்டுல எசக்கிய பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு வேற எவடி இருக்கா? பரணி ஒருத்தி இருக்கா, அவளும் அமெரிக்காவுக்கு போறா. மத்தவளுங்களும் வேலைக்கு போயிடுவாளுங்க. இந்த ரத்தனா ஸ்கூலுக்கு போயிடுவா. அந்த தடியனுங்க 3 பேரும் எப்படி பொறுப்பா பாத்துப்பாங்க அவளை? அந்த வெட்டி பையன் சாமுவும் கடைக்கு போயிடுவான். அந்த பாண்டி பையன் ஸ்டேஷனுக்கு போயிடுவான். அந்த குடிகார வைகுந்தம் இருக்கானே அவன் வீட்லயே தங்க மாட்டான். இது பாரு, எசக்கி அங்க தனியா கிடக்கிறதுக்கு அவளை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்க. ஏன்டி இம்புட்டு பாயிண்ட் இருக்கு, ஒரு பாயிண்ட் கூட நீ பேசாம வந்துட்டியா? அம்மா அங்க போய் அத்தானையும் மாமாவையும் சட்டையை பிடிக்காத ஒரு குறைதான் அம்புட்டு சண்டை போட்டுச்சு. அது பேசாம இருந்தது நீ சொல்லுவியா? நான் ஒரு முட்டாப்ப, நீ போய் அழைச்சிட்டு வருவேன் நான் நம்பினம் பாரு. அரக்காசு அளவுக்கு கூட மூளை இல்லையாடி உனக்கு? விடமாட்டேன்னா கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்துட வேண்டியதானே. கோட்டிக்காரியா இருக்க. எங்க நான் என்னத்த சொல்ல? அந்த சம்மு கிட்ட என்னால மல்லு கட்டவா முடியும்? பாவம் எசக்கி, அவளுக்கு மூஞ்சி விழுந்து போச்சு. அவளுக்கே என் கூட வந்து இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா அந்த சம்முவ பையன் முடியவே முடியாதுன்னு புடிச்ச பொடியா நிக்கிறான். நான் என்னத்த செய்ய? எங்களை கேள்வி கேளு. நல்லா மொட நீளத்துக்கு பேசுவானே அளந்து அளந்து உன்னொன்ன. அவன் எதுவும் பேசலையா? அனுப்பி விடுன்னு சொல்ல வேண்டியதானே சமூகத்துக்கிட்ட? ஆமா, அண்ணன் பேச்ச கேட்டுட்டுதான் அடுத்த வேலைய பாப்பா அந்த சம்மு. அட நீ வேற மதனி, அந்த வீட்டுல அவன் வச்சதுதானே சட்டம். யாராலதான் அவனை மீற முடியுது? இருடி இப்பவே பொருட்டு போய் 2 லோடு கேட்டு வர. ஐயா சாமி, நீரும் போய் எல்லாத்தையும் குழப்பி விட்டுறாதீரு. இன்னொரு முறை நான் அவளை போய் கூப்பிட முடியாத மாதிரி பண்ணிட்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். அடியே, இவன் என்ன சண்டைக்கு போறான்? மருமவளை கூட்டியார போறான். உனக்கு என்ன வந்துச்சு? போதுமே, இவர் போய் கூப்பிடுற லட்சணம். சம்முவும் அவளை அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணமே இவரும் நீயும் தான் மதனி. என்னடி சொல்லுத? என் வீட்டுக்காரரும் நீயும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி அனுப்பவே மாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டான் அந்த சம்மு. இதுல இவர் போய் கூப்பிட்டா அப்படியே போயிட்டு வாமான்னு அனுப்பி வச்சிருவானா? மா நீ நல்லா யோசிச்சு பாரு. ஓ என்ன, அம்மாவே வேணான்னு சொல்லிட்டா. பேசாம கார் எடுத்து அம்மா வீடு கூட்டிட்டு போங்க போங்க. ஏட்டி என்ன இது? இவன் தான் சொல்லுதான் நீயும் பொசுக்குன்னு கார்ல ஏற போகுது. என் மகன் சொன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துவாங்க. அப்படியே இல்லனாலும் நாளைக்கு மறுநாள் போய் அவளை அழிச்சுக்கிறது. இப்ப என்ன ஒரே ஒரு நாள் தானே, ஒன்னும் குடிமொழிக்கு போயிராது. நீங்க வண்டி எடுங்க வாங்க. உன்னைய நம்பி வந்தேன் பாரு.
இலே வளர்ந்தவனே, நான் ஸ்ட்ரிக்டா சொல்லுதேன்னு தப்பா நினைக்காத. பாக்கியம் உனக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்கா. 24 hours, 24 மணி நேரம். அதுக்குள்ளார இசைக்கு மட்டும் அங்க வள்ளின்னு வையி. நாங்க நேரம் அங்க வீட்டுக்கு வந்து நிப்போம், பாத்துக்க. அதுவும் சரிதான். சூடாமணி அத்தை இல்லாம தான் நீங்க எல்லாரும் வளர்ந்தீங்க. அப்போ நாம எப்படி பொழைக்க போறோம்னு நீங்க யோசிச்சீங்களா? சொல்லு. எப்படியோ போராடி வளர்ந்தீங்க தானே. அப்புறம் அத்தை வந்தாங்க, திடீர்னு எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. உடனே இந்த வீடு அப்படியே நின்னுருச்சா? வாழ்க்கை தொடர்ந்து நடக்க தானே செய்து. நான் இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இதோ 2 நாள்ல அமெரிக்கா போக போறேன். அதுக்காக இந்த வீடு இடிஞ்சா போகும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்க்க தானே போறீங்க. அதுவும் வாஸ்தவம் தான் ஆண்டி. நான் இருந்தா நீங்க எல்லாரும் கஷ்டப்படாம இருப்பீங்க. அதுக்காக நான் என்னோட லட்சியத்தை விட்டு கொடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது உங்களோட சுயநல மாதிரி தெரியல. ஒரு எண்ணத்துக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்ட